இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலில் அடுத்து என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறதுல நமக்கே பல குழப்பங்கள் வந்துச்சு. இப்போ உண்மையிலே விஜயுடைய காதலியா வெண்ணிலா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை கொண்டு வந்தாச்சு. ஆனால் அந்த கதாபாத்திரத்தை பண்ண போகிறது யார்? இது இப்போதைக்கு காவேரி மாதிரி அழகுங்கிறதுனால காவேரி நினச்சி பார்க்குறாங்க இவங்க தான் அந்த வெண்ணிலா அப்படின்ட்டு. ஸோ அவங்களே அந்த பச்சை தாவணியெல்லாம் போட்டு நடந்து வர காட்சிகள் நடந்து போகிற காட்சிகள்லாம் எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு இருக்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா இவர் இந்த கதையில் அவங்க திடீர்னு காணாமல் போயிட்டாங்க. கல்யாணத்துக்கு 10 நாள் முன்னாடி எங்கே போனானே தெரில, ஏன் போனான்னு தெரில, எனக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துருந்தேன் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு பிறகு காவேரி சரி அந்த முன்னாள் காதலியை கண்டுபிடிப்போன்னு இறங்கினாலும் பிரச்சனை. ஏன்னா ஏற்கனவே இப்படி தான் விஜய் போய் காவேரியோட முன்னாள் காதலனான நிவின் கிட்ட எல்லாத்தையும் சொல்லி தேவையில்லாத பிரச்சனைகளை கிளப்பி விட்டார். இப்போ அந்த பிரச்சனை வேறு இன்னும் எப்போ வெடிக்க போகுதுங்கிறது தெரிலங்கிற மாதிரி தான் பேக்ரவுண்டில் ஓடிட்டு இருக்கு. அது இங்கேருந்து ஆல்ரெடி இப்போ ராகினிக்கு டவுட்டை கிரியேட் பண்ணியாச்சு. ராகினி மூலமாக இந்த அஜய்க்கு போய் அஜய்கிட்ட அன்பு வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு பக்கம் குமரன் கிட்ட நிவின் சொல்கிறதுக்கான நேரம் ரொம்ப தூரத்தில் இல்லை. எப்படியும் ஒரு நாள் ஒன்னால தான் என் காவேரி என்னை விட்டு போனான், நீ பண்ண வேலையில் நீ பணத்தை தொலைச்சதுனால தான் அவள் பணத்துக்காக அந்த கல்யாணத்தை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கங்காவுக்கு போய் கங்கா என் தங்கச்சி என் கூட திருப்பி அனுப்பிவிங்க, இவ்வளோ கேவலமான ஒரு கல்யாணத்தை இருக்குங்கிற அவசியம் அவளுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான விஷயங்களும் நடக்க தான் போகுது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் இப்போ இந்த பக்கம் இந்த காதலியை தேடி போகிறோம், வெண்ணிலாவை தேடி போகிறோம் அப்படின்னு வெண்ணிலாவை தேடி வெண்ணிலா எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க போக எதுனால அவங்க ஓடி போனாங்கன்னு தெரிஞ்சுக்கலான்னு போனோம். கடைசியாக அப்போ வேறு ஏதோ ஒரு காரணம் இருந்துச்சு, அவங்கள யாரோ கடத்திட்டாங்க, இல்லை அவங்க எங்கேயோ கீழே விழுந்து அடிபட்டுருச்சு, அவங்க எங்கே இருந்தாங்கன்னு யாருக்கும் தெரியல, திடீர்னு பழசெல்லாம் மறந்து இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு வெண்ணிலாங்கிற கேரக்டருக்கு புதுசாக வேறு யாராச்சும் ஒருத்தாங்களா. இப்போ காவேரியாக நடிக்கிற லக்ஷ்மி பிரியா இல்லாமல் வேற ஒரு கேரக்டர் நான் தான் வெண்ணிலா அப்படின்னு நிற்கிறது. ஒருவேளை அது பிரியங்காவா முதல்ல அந்த காற்றுக்கெண்ண வெளியில் அந்த பிரியங்கா அவங்களே திருப்பி நான் தான் வெண்ணிலான்னு நிற்கிற காட்சிகள் நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. அவங்க திருப்பி இங்கே நிற்க இப்போ விஜய்க்கு அதுக்குள்ளார இப்போ இந்த இவங்க காட்டுற பாசத்தினால இவங்க மேலே ஒரு காதலில் விழுந்து கொஞ்சம் கொஞ்சமாக காவேரி நம்ம கூடவே இருந்தால் நல்லாயிருக்கும்ல, இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் நிஜ மேரேஜாக நம்ம மாறினா நல்லாயிருக்கும்ல அப்படின்ட்டு காவேரிக்கும் விஜய்க்கும் 2 பேர் மனசுக்கும் தோண ஆரம்பிக்கிற, ஆனால் அது வாயை திறந்து சொல்லிக்காத நிலமையில நிவின் இந்த பக்கம் ஒரு பூகம்பத்தையும் வெண்ணிலா அந்த பக்கம் ஒரு பூகம்பத்தையும் கிரியேட் பண்ண இவங்க 2 பேரும் ஐயோ அப்படின்ட்டு கடும் கோபத்தோட எதுக்கியா நீ போய் அவன் நிவின் கிட்ட அப்படி சொன்ன அப்படின்னு இவங்க கேட்க, எதுக்கு நீ போய் வெண்ணிலாவை போய் கூட்டம் தான் இவர் கேட்க, 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சு ஒரு வேளை நம்ம தான் இவனை பிடிச்சிருக்குன்னு நினச்சோம் போலன்னு காவேரி நினைக்க, காவேரி நம்ம தான் இவ்வளோ பிடிச்சிருக்குன்னு நினச்சோம் போலன்னு விஜய் நினைக்க, 2 பேருடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சே பல நாள் ஓடிட்டு கடைசியில் அந்த படத்துலலாம் கடைசியில் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஏர்போர்ட்லாம் ஓடி கட்டி பிடிச்சிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு காட்சி நடந்தால் அவங்க 2 பேரும் சேருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் இந்த கதையில் இப்படி பல திருப்பங்கள், பல பிரச்சனைகள், பல ஜோடிகள் அப்படின்னு எல்லாம் வரதான் போகுது. இதுக்கு நடுவில் கங்காவும் குமரனும் இந்த ஒரு தையல் கடை பிரச்சனைகளில் வேறு இருக்காங்க. அந்த பிரச்சனை எப்போ சரியாக போகுது, அதை எப்படி சரி பண்ண போகிறாங்கிற ஒரு பக்கம். ராகினி என்னென்ன பிரச்சனையை பண்ணி ஒருவேளை ராகினியும் அஜயும் கல்யாணமே பண்ணிக்கிற அளவுக்கு நடந்துருவான் பழி வாங்கிறதுக்காக அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். பல திருப்பங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலில்